கோகன். வா போலாம். என்ன பிரச்சனைன்னு விசாரிப்போம். சரிம்மா. எங்களை பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரி தெரியுதா? ஏய் பொண்ணே, எப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இவ்ளோ சத்தமா இவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? படபடன்னு பேசிட்டே இருக்க. என்னதான் ஆச்சு? இப்படி தேவையில்லாத பழி போடும் போதும் நான் அமைதியா இருந்தா என்னால என்னையே மன்னிக்க முடியாது. அம்மாவை எப்போ இருந்து இவங்க அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. போலீஸ் அம்மாவை திருடன்னு நினைச்சு சந்தேகப்படுறாங்க. நாங்க இந்த கடைக்கு எங்க சாமான வாங்க தான் வந்தோம். ஆனா இவங்க பொண்ணும் யோசிக்காம போலீஸ கூப்பிட்டுட்டாங்க. இது நிஜமா தப்பு தானே? அண்ணி, உங்களுக்கு தான் எங்களை தெரியும் இல்ல, இவங்க பொய்யா சொல்றாங்க. நாங்க இங்க திருட்டு நகையை விற்க வந்திருக்கோம்னு. விக்கவா? ஆனா நீங்க 2 பேரும் சொன்னீங்களே நீங்க வாங்க வந்திருக்கீங்கன்னு. அப்போ நீங்க எங்க கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க. இல்ல அண்ணே, நான் உங்ககிட்ட சரியா சொல்லலன்னு நினைக்கிறேன். இது என்னோட சொந்த நகை. நான் என்ன யோசிச்சேன்னா, இதை வித்துட்டு அஹானாவுக்காக கொஞ்சம் புது நகை செஞ்சுக்கலான்னு. அதனாலதான் நாங்க 2 பேரும். ஒருவேளை நாங்க இங்க இருந்து புது நகை வாங்கலனா கூட இத சொல்லுங்க, இங்க பழைய நகையை விக்கிறது தப்பா? வெளிய போர்டுல பெரிய பெரிய எழுத்துல தெளிவா எழுதி இருக்கு, இங்க பழைய நகை வாங்கப்படும்னு. உங்களுக்கு பில் தேவைப்பட்டு எங்க கிட்ட பில் இல்லைன்னா எங்க கிட்ட சொல்லிருக்கலாம், நாங்க இங்க இருந்து போயிருப்போம். ஆனா இல்ல, நீங்க எங்களை எங்க உட்கார வச்சுட்டு போலீஸ கூப்பிட்டீங்க. போலீஸ் வந்த உடனேயே என்னையும் எங்க அம்மாவையும் தேவையில்லாம அவமானப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு வயசாகிடுச்சு, இவங்களை இப்படி அவமானப்படுத்துறது சரியா? இதெல்லாம் சரின்னு படுதா உங்களுக்கு? அப்படி இல்லை மேடம், இது எங்களோட டியூட்டி. நாங்கள் யார்கிட்ட வேணாலும் இந்த கேள்வியை கேட்கலாம். சட்டத்தை விட பெருசு எதுவும் இல்லை. சரி, லெக்சர் கொடுத்தது போதும். இப்போ ஆதாரம் காட்டுங்க, இந்த நகை உங்களது தானே. எங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. எங்க இருந்து கொண்டு வரும் ஆதாரத்தை? இந்த நகை என்னோடது, எனக்கு சொந்தமானது. இத நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நான் என் பொண்ணோட கல்யாணத்துக்காக இதை பத்திரமா வச்சிருந்தேன். இந்த நகையை எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு கொடுத்தாரு. எங்க அப்பா இப்போ இந்த உலகத்துல இல்ல. அவர் எந்த கடையில வாங்கினாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எப்படி பில் கொண்டு வருவேன்? சரி, ஒருவேளை என்னால பில் எதுவும் கொடுக்க முடியலன்னா, அப்புறம் எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்க முடியலன்னா, இந்த நகை எங்களது இல்லைன்னு நிரூபணம் ஆகிடுமா? எப்படிப்பட்ட குடும்பத்துல உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அண்ணி? திருடங்களா இல்ல பிச்சைக்காரங்களான்னு புரிஞ்சுக்க முடியல. ஹரி ஹரி அண்ணி, இப்பவும் நேரம் இருக்கு, யோசிச்சுக்கோங்க. கடவுள் தான் ஏதாச்சும் பண்ணணும். என்ன பண்றதுன்னு புரியல. அமரண்ணா, சோட்டு, நீ வந்துட்டியா? பாரு இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. என்னாச்சு? வணக்கம் ஆண்டி. பாரு, உங்க 2 பேர் கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகையை மாத்த கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அதுக்கான பில் இல்லை. அதுக்கு இவங்க தேவையில்லாம போலீஸை கூப்பிட்டுட்டாங்க. மேனேஜர் சார், இது தப்பு. நீங்க இப்படி திடீர்னு யார் மேலேயும் திருட்டு பழி போட முடியாது. எவ்வளவோ பேர் கிட்ட நகைக்கு பில் இருக்கிறது இல்லை. அதுக்காக அவங்க எல்லாம் திருடங்களா? இல்லை சார், அப்படி இல்லை. சமீபத்தில் திருட்டு கேஸ் நிறைய வந்திருக்கு. அதான் எங்க சேஃப்டிக்காக கொஞ்சம். பில் இல்லாம நகை வாங்க மாட்டோம்னு நீங்க சொல்லி இருக்கலாம்ல. போலீஸ கூப்பிட என்ன அவசியம் இருந்துச்சு? நீங்க என் பொண்ணோட புகுந்து வீட்டுக்காரங்க முன்னாடி எங்களை அவமானப்படுத்தினீங்க இல்ல. இதனால அவ கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பு ஏத்துப்பா? உங்களுக்கு ஒரு கணிப்பு கூட இல்ல நாங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோம்னு. காரணம் இல்லாம யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஏதாச்சும் காரணம் இருந்திருக்கும். சரியா சொன்னீங்க, காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, நாங்க பணக்காரங்க இல்ல, நாங்க ஏழைங்க இல்லையா? நானும் என் அம்மாவும் போட்டிருக்கிற துணி பணக்காரங்க போடுற மாதிரி இல்ல. அதான் நாங்க ஏழைங்கிறதால கண்டிப்பா நாங்க தான் திருடங்களா இருப்போம்னு இவங்க நினைச்சிட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க ஆண்டி, உங்க வீட்லயும் நிறைய நகை இருக்கும்ல, அதுக்கு எந்த பில்லும் ரசீதும் எதுவுமே இருக்காது. ஆனா அந்த நகையை நீங்க இங்க விற்க வந்தீங்கன்னா இவங்க உங்களை சந்தேகப்பட மாட்டாங்க. ஏன்னா நீங்க பணக்காரங்க இல்லையா? உங்க துணியிலையும் உங்க நடவடிக்கையிலையும் அது தெரியுது. அதனால உங்க மேல யாரும் தேவையில்லாம பழி போட மாட்டாங்க. ஏ பொண்ணே, ரொம்ப பேசுற நீ. ஒரு நிமிஷம்மா. சார், இவங்க ரொம்ப நல்லவங்க.
மேலும் எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க எப்படி இவங்க மேல பழி போடலாம்? நான் இன்னும் எந்த பழியும் போடவே இல்லையே. மேனேஜர் சாரோட ஃபோன் எங்களுக்கு வந்துச்சு. பில் இல்லாம நகை விற்க வந்திருக்காங்கன்னு. நாங்க சும்மா விசாரிக்க தான் வந்தோம். ஆனா அப்படி என்ன, நிறைய நகையவா நாங்க கொண்டு வந்தோம். 2 வளையல், 1 நெக்லஸ், அப்புறம் 2 கம்மல். அதனால தான் சந்தேகமே வந்துச்சு. உங்க சந்தேகத்தை தூக்கி குப்பையில போடுங்க. தெரிஞ்ச கடன் தான் நாங்க இங்க வந்தோம். அம்மா நீ சொல்லும்மா, உனக்கு இங்க யாரையோ தெரியும்ல? ஆமா, இங்க ரவின்னு ஒரு அண்ணா வேலை செஞ்சாரு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அஹானாவோட அப்பா கூட இந்த கடைக்கு வருவேன். நாங்க பக்கத்து ஏரியால தான் இருந்தோம். இவளோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க வேற எங்கேயோ போய் தங்க ஆரம்பிச்சிட்டோம். தெரிஞ்ச கடைங்கிறதால தான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்க வந்தேன். ஆனா நீங்க எல்லார் முன்னாடியும் என் பொண்ணை அவமானப்படுத்தின விதம் அது ரொம்ப தப்பு. சொல்லுங்க மேனேஜர் சார், இப்போ என்ன சொல்ல போறீங்க? நீங்க யாரு வேணாலும் தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக பழைய நகையை விற்கலாம்ல? அந்த பழைய நகைக்கு அவங்க கிட்ட பில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அஹானா சொல்றது ரொம்ப சரி. எங்க அம்மா கிட்டயும் பழைய நகைக்கு பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை எங்க அம்மாவும் பில் இல்லாம பழைய நகையை விற்க வந்தா அப்பவும் போலீஸை கூப்பிடுவீங்களா? சாரி சார், நாங்க தான் தப்பா நினைச்சிட்டோம். ஓகே சரி, நாங்க வரோம். கொடுங்க. மேனேஜர் சார், நீங்க பண்ண தப்புக்கு இவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. போதும், இவங்களுக்கு இதுக்கு மேல வக்காலத்து வாங்க தேவையில்லை. என்னன்னே தெரியல, பிரச்சனை தீர மாட்டேங்குது. பிரச்சனை மட்டும் இல்ல, நீ நகை வாங்குறேங்கிற பேர்ல நம்ம நேரத்தையே வீணடிச்சுட்டாங்க. வீணாகல, உங்களுக்கு நல்லது தானே நடந்திருக்கு. இப்போ நீங்க தானே ஆண்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க நாங்க திருடங்களா இல்ல பிச்சைக்காரங்களான்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு. இந்த விஷயத்த நீங்க அவங்க காதுல சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நான் கேட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல நாங்க திருடங்க இல்லைன்னு. இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட மருமகளை உங்க வீட்டுக்கு கொண்டு வரணுமா இல்லையான்னு